ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டைரெக்டாக கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு காரை நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அந்த கார் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஜாஸ், ஹோண்டா ஜாஸ் தான். இது எந்த பார்க்கிங் சேல்லையும் இல்லை, டேரெக்டாக கஸ்டமர் கிட்ட தான் இருக்குது. கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அந்த கார் ஒரு கம்ப்ளீட்டாக இப்போது நீங்கள் கார் பார்த்து வாங்குறீங்க அப்படின்ற போது என்னென்ன விஷயத்த காரில் இருக்குது, என்னென்ன ட்ராபேக் இருக்குது, அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குன்றது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன கார் இதுதாங்க. எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரியே நம்ம இந்த காரோட ஸ்பெக்கை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2017 சிங்கிள் ஓனர், 1,13,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்கக்கூடிய காசு தான் இது. வாங்க இதில் 1 by 1 என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். கம்ப்ளீட்டாக அந்த காரை என்னென்ன மாடிஃபிகேஷன், இதில் மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்க, தென் இந்த காரோட ப்ரைஸை நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன் மோர் திங், நான் சொன்ன மாதிரி தான், இது பார்க்கிங் சேலில் கிடையாது, டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது. நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து பேசி அவங்க காரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை ஃபுல்லாக நம்ம ஓட்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி என்னென்ன இருக்குது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அது எல்லாமே பார்ப்போம். ஓவரால் ஃப்ரண்ட் டிசைன் பாருங்கள். இது வந்து 2017ன்றனால எல்இடி லைட்ஸ் வராது, ஹாலோஜன் பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே ஃபாக் லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோண்டா பேட்ச் வந்து சென்டரில் பிளேஸ் ஆகிருக்கு. இப்படி சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். இந்த வண்டி நீட் அண்ட் க்ளீனாக, பெயிண்ட் லுக்குமே எல்லாமே சூப்பராக இருக்குது. சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டி அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் எடுத்தோடனே கஸ்டமர் வந்து இந்த அலாய் வீலை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இந்த கார் ஒரு டாப் மாடல் கார்ஸ் இது. ஸோ டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% நல்லா இருக்குது. அவுட்லுக், பாடி எந்த வித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸுமே இல்லை, அப்படியே நீங்களே பார்க்கலாம். பெயிண்ட்டுமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ஸில் இருக்குது. இந்த கார் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோண்டாவோட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வெஹிக்கிளை செக் பண்ணி பார்க்கணுனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹோண்டாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஹைவி டெக் இன்ஜின். நான் இன்ஜின் சைட் காட்டும் போது நான் உங்களோட இன்ஜின் சொல்கிறேன். இது 1.2 லிட்டர் இன்ஜினோட வரக்கூடிய கார் இது. பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு ஹியூஜான பூட் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா ஹோண்டாவில் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஹோண்டாவில் எப்போவுமே பூட் சேஃப்டினஸ் அண்ட் ஸ்பேசினஸ்க்கு வந்து ஹோண்டாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸ்டெப்னி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அப்படியே ஸ்டெப்னியுமே நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. அவங்க டயர்ஸ் 4 டயர்ஸுமே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஸ்டெப்னியை யூஸ் பண்ணவே இல்லை. அதில் உள்ள கிட்டு, அக்சசரிஸ் எல்லாமே அப்படியே காரில் வந்த பொசிஷன்லேயே அப்படியே இருக்குது. ஸோ இதோட கவர்ஸ், அப்புறம் சன்ஷேடு எல்லாமே இந்த காரில் இன்பில்டாக இருக்குது. நம்ம எடுத்து எதுவும் நம்ம ஆல்ட்ரு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல்ன்றனால ஒரு ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காரில். பெயிண்ட் கரெக்ஷன் அது மாதிரி எதுவும் இல்லை. சின்னதாக இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த வெயில்னால அந்த ஸ்டிக்கர் உறிஞ்ச மாதிரி இருக்கே தவிர வேறு எந்த வித பெயிண்ட் கரெக்ஷன்ஸோ ரீபெயிண்ட் ஒர்க்கோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த கார் ரொம்ப நீட்டாகவே தான் இருக்குது. இருக்கிறோன்ற பட்சத்தில் டயர்ஸ் மட்டும் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னுமே நல்லா இருக்கும். ஓகே, வாங்க இன்டீரியரில் இதில் காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை 1 by 1 பார்ப்போம். பேசிக்காக இது ஒரு டாப் வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு 4 விண்டோவும் மோட்டரைஸ்டு இதில் வந்துடும். ப்ளஸ் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸுமே இதில் மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், க்ளோஸ் அண்ட் ஓப்பன் இதோடய வந்துடும். உள்ள இன்டீரியல் பார்ப்போம். உள்ள இன்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் கார்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த கார் இருக்குது. வாங்க இந்த காரை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1,13,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. ட்ரிப் ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர்ஸ்லேயே வந்துடுது. டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கிறதுலே இதில் வந்துடுது. ஓகே, அப்படியே பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது. இந்த ஸ்க்ராச்சஸுமே எதுவுமே இல்லாமல் சூப்பராக தான் இருக்குது இந்த காரு. சீட்ஸும் ஸ்டேரிங்கும் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த காரில். மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இது டாப் வேரியன்ட். ஸோ இந்த கம்பெனியில் வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதோட சாங்ஸ் என்னால் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். பட் ஆனால் இதோட ஸ்பீக்கர்ஸ், சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் கேட்ட வரைக்கும். ஒரு டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோலில் ஏசி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோலில் தான் ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த இது.
ஃப்ரண்ட் ப்ரொஃபைல், ஏசி கூலிங்குமே நல்லா சூப்பராக இருக்குது. ஆன் சர்வீஸில் ஹோண்டாவோட சர்வீஸில் இருக்குது. மற்ற ஜாஸை விட இந்த ஜாஸில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இதில் இப்போது லேட்டஸ்ட்டாக ஜாஸ் வரது கிடையாது. ப்ரீவியஸாக வந்த மாடலில் இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் சீட்னு சொல்லுவாங்க. வாங்க மேஜிக் சீட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நம்மளால் இந்த காரோட சீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோல்டு பண்ணி பெட் மாதிரி ஆக்கி நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஒரு லக்ஸுரியஸாக இருக்கக்கூடிய கார்ஸில் தான், ப்ரீமியம் கார்ஸில் தான் இந்த ஃபீச்சர்ஸ் வரும். அந்த ஃபீச்சர்ஸ் இந்த கார்லேயே உண்டு. எப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக ஆக்சுவலி என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 6.2 ஃபீட்டு. என்னாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு கூடிய ஃபியூச்சர்ஸ் உள்ள கார் தான் இந்த கார். இதுதான் மேஜிக் சீட்ஸ். இந்த சீட்ஸில் நீங்கள் கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு ப்ரீமியம் காரில் போகிற மாதிரியான ஃபீல் இந்த காரில் இருக்கும். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, அவங்கள ரொம்ப லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போகிற இடத்துல தூங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த காரில் நீங்கள் இங்கே ஒரு பில்லோ வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படுத்துக்கிட்டே கூட ட்ராவல் பண்ணலாம். இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக, அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த ஜாஸில் இந்த ரிவர்ஸ் ஹெட்ரெஸ்ட் வராது. இந்த வேரியண்ட்டில் உள்ள கார்ஸில் மட்டும்தான் இந்த ஹெட்ரெஸ்ட்டும் வரும். இந்த ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் டைப் அண்டு நம்மளால் மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஹெட்ரெஸ்ட்டை. இது ஒரு ஃபீச்சர்ஸ் அந்த காரில் டிஃபால்ட்டாக உள்ளது. ஸோ நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த காரை நீங்கள் ஃபுல்லாகவுமே இப்படி லாக் பண்ணி இந்த பூட் ஸ்பேஸையும் நீங்கள் கவர் பண்ணி, ஏதாவது ஒரு பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னாலும், நம்ம இந்த காரை ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஸ்பேஸுக்கு நமக்கு இந்த கார் தேவை அப்படின்னா நீங்கள் இதையும் இந்த மேஜிக் சீட்ஸ் மூலயமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் தான் மேஜிக் சீட்ஸ். இது இப்போ பெரும்பாலும் எந்த கார்லையும் வரதில்லை. லாஸ்ட்டாக வரக்கூடிய ஜாஸ் கார்லையும் கூட இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ். நீங்கள் லாங் போகிறீங்க, நீங்கள் ரெண்டு பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, ஆனால் நிறைய ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம லேட்டஸ்ட் காருக்குள்ளே வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வெஹிக்கிள்லே இருக்குது. 2017 ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள் நினச்சிக்காதீங்க. கிளைமேட் கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீனில் வந்துடும். தென் 2 ஏர் பேக், ஏபிஎஸ், எல்லா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா காரில் இருக்க எல்லா மாடியூல்ஸுமே இந்த வெஹிக்கிள்லையுமே உண்டு. வாங்க அப்படியே இன்ஜின் பே சவுண்ட் எப்படி இருக்குது. ஸோ ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி இன்ஜின் தான் ஜாஸில் இருக்கக்கூடிய இன்ஜின். நம்ம வேர்ல்டு வைடாகவே வரக்கூடிய ஃபெமிலியரான மாடல் தான் இந்த கார். ஸோ இது ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின், ஐவி டெக் இன்ஜின். ஸோ பாருங்கள், ஒரு எந்தவித வைப்ரேஷனுமே இல்லை. கிட்டத்தட்ட 1,13,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. எந்தவித ஒரு சின்ன வைப்ரேஷனுமே இல்லை. பாருங்கள், வெஹிக்கிளில் எந்தவித எக்ஸ்ட்ரா நாய்ஸுமே எந்த இதுவுமே கிடையாது. நான் மைக்கே கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஆன் சர்வீஸ் இன் ஹோண்டா. ஸோ இந்த கார் எடுத்ததுலேருந்து ஹோண்டாவில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கூட டைமிங்கில் மாற்றினால ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இந்த கார் இருக்குது. இந்த காரை வாங்க அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஓட்ட இந்த கார் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்றத 1 by 1 பார்ப்போம். வாங்க. ஓகே, வாங்க காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சீட் பெல்ட் மஸ்ட்டு. ஸோ ரிவர்ஸ் கேமரா இதில் இன்பில்டாகவே வந்துடும். ஸோ அந்த ஃபோல்டபுள் மிரர்ஸ், இதில் அட்ஜஸ்டபிள் எல்லாமே அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டில் நவ் இந்த வண்டியில் வரக்கூடிய எல்லா மோட்டார் விஷயம், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. எதுவும் ட்ராபேக் கிடையாது. கிளச் மாற்றலையா அந்த வண்டிக்கு? ஓ, கஸ்டமர் ஆஃப் கிளச்சில் யூஸ் பண்ணனால. ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் ஹைவேல போய் இந்த காரோட த்ராட்டில்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்றதையும் 1 by 1 பார்ப்போம். சஸ்பென்ஷன் ஓகே, நம்ம இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றனால கண்டிப்பாக ஒரு தடவை சஸ்பென்ஷன் மாற்றிருப்பாங்க. இந்த சஸ்பென்ஷனும் நல்லா தான் இருக்குது. நம்ம எதுவும் ரொம்ப பெரிய குறை சொல்கிற அளவுக்கான
இதெல்லாம் இல்லை, எல்லாமே ஃபுல் சர்வீஸில் தான் இருக்குது. இன்ஜினோட பவருமே நல்லா இருக்கு. ஸோ கஸ்டமர் கொஞ்சம் ஆஃப் கிளச்சில் ஓட்டிட்டு இருந்தனால அது மட்டும் சின்னதாக நமக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது, ஆஃப் கிளச்சில் யூஸ் பண்ணுற மாதிரி. மற்றபடி அது ஒன்றும் இல்லை. ஆவரேஜ் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டினால ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. யூஸ்வலாக இந்த கார் வந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லி கஸ்டமர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வைஸும் ஓகே, 17 கிலோமீட்டர்ஸ்ன்றது நல்ல மைலேஜ் தான். ஓகே, ஒரு த்ராட்டில் இப்படி பிடிச்சிக்கோ. என்ன பிடிக்காதா? ஸ்டேரிங்க பிடிக்காதா? நீ ஏன்டா ஸ்டேரிங்க, உன் வேலை எதுரா கேமரா பிடிக்கிறதாண்டா, இங்கே வச்சு போடுறான். ஓகே ரைட். இதெல்லாம் ஒரு லைட்டாக த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம் இந்த கார் எப்படி இருக்குன்றது. ஸோ பர்ஃபார்மன்ஸுமே இந்த கார் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இப்போவும் ஸ்டில்னா இந்த கார் ஒரு ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்லையும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஹைவேல போகிறீங்க, நீங்கள் டக்குன்னு லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கவங்க யாருக்கும் நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்ற ஃபீலே இருக்காது. அதே மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணும்போது பாடி ரோலும் இந்த காரில் சுத்தமாகவே இருக்காது. ஓட்டின வரைக்கும் சொல்கிறேன், இந்த கார் நீங்கள் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டேரிங் கண்ட்ரோலும் பாருங்கள், நம்ம கையை விட்டு எடுத்தாலுமே சரி. டயர் ஒரு 50% தான் இருக்குது. அப்படி இருந்துமே ஒரு ஸ்டெபிலிட்டியாக அந்த கார் ஸ்ட்ரைட்டாகவே போகுதுன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றது இதுவே ஒரு உதாரணம். பிரேக்குமே இந்த கார் சூப்பராக தான் இருக்குது. பிரேக்குமே 4 பிரேக்குமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த ஏபிஎஸோட ஃபீலுமே இந்த காரில் கிடைக்கிது. ஸோ ஒரு லேட்டஸ்ட்டு கார் நம்ம ஓட்டுறோம், அதில் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் தான் இந்த காரில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ வருஷம் ஓடி இருக்குன்றத தாண்டி இந்த கார் இன்னும் பர்ஃபார்மன்ஸாகவே இருக்குது. ஸோ ஒரு ஹோண்டாவோட இன்ஜின் ரிலையபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டீசலை விட பெட்ரோல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டீசல் தான் கொஞ்சம் மைலேஜ் வைஸ் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 22 கொடுக்கும். பெட்ரோல்னால ஒரு 16 to 17 தரும். பட் ஆனால் ஹோண்டாவோட டைரக்ட் இன்ஜின்றது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் தான், டீசல் கிடையாது. பிரதர், இப்போ ஹோண்டாவில் இப்போ சர்வீஸ் விடுறோம் அப்படின்னா இந்த கார் வந்து எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வரும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 அந்த ரேஞ்ச் வரும். 6லேருந்து 7,000 வந்து ரேஞ்ச் வரும். இதே டீசல் வெஹிக்கிளாக இருந்தால் ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும் ஒரு ஜென்ரல் சர்வீஸ்னால்? டீசல்னா அதுலேருந்து ஒரு 2-3,000 கூட வரும். ஓகே 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 ஓகே. ஸோ நான் செக் பண்ண ஹோண்டாவோட சர்வீஸ் அட்வைசரையும் கூட கூட்டிகிட்டு தான் வந்து இந்த காரை ஒரு தடவை செக் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறோன்ற பட்சத்தில் அந்த கார் நீட்டாக இருக்கணும். எனக்கு பார்க்க தெரிஞ்சதை விட ப்ளஸ் ஒரு ஹோண்டாவில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு காமிச்சு கேட்போம் இந்த வண்டி எப்படி இருக்குன்றதுக்காக. ஸோ ஹோண்டாவோட டெக்னீஷியனையும் தான் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த காரை கம்ப்ளீட்டாக நம்ம ஓட்டி பார்த்தாச்சு. தென் ஷோரூம்லேயும் கொடுத்து இந்த காரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு ஆன் ரோட் இப்போ வரைக்குமே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஷோரூமோட சர்வீஸ் கண்ட்ரோல்குள்ளே இருக்க கார்ஸ் தான் இது. ஒரு பெஸ்ட்டு கார் தான் இது. ப்ரைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ப்ரைஸ் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,25,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல என்னோட நம்பர் ஸ்லோ ஆகும், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கார் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கார் பை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நான் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கேட்டு நெகோஷியபிள் பண்ணி நான் இந்த உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு இதை பண்ணித்தரேன். இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த காரை கம்ப்ளீட்டாக ஹோண்டா ஷோரூம்லேயும் கொடுத்து இந்த காரோட A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காரில் எந்த வித கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. அந்த கிளச்சுமே கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் அவங்க கஸ்டமர் ஆஃப் கிளச்லேயே ஓட்டிகிட்டு இருந்தனால அந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த காரில் எந்த வித ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி ஹோண்டாவில் செக் பண்ண வரைக்குமே அவங்களுமே ஆன் சர்வீஸில் தான் இருக்குது இந்த காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி டேரெக்டாக கஸ்டமர்கிட்டேருந்து காரை கலெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக கஸ்டமர்கிட்டேருந்தே கார் எடுத்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஒன் மோர் திங், உங்களுக்கு கார் வாங்க இல்லை விற்க ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது, அதை யார்கிட்ட கேட்கலான்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிஞ்ச என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்ககிட்ட கார் வாங்க போகிறீங்க, ஒரு பட்ஜெட்டில் இருக்குது, என்ன மாதிரியான கார்ஸ் வேணும், என்ன மாதிரியான கார்ஸ் பார்க்குறீங்கன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், உங்ககிட்ட இதே மாதிரி கார்ஸ் இருக்குது எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குங்கன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். தஞ்சாவூர் ஆர் திருச்சி இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக வந்து காரை இன்ஸ்பெக்ட் பண்ணி
ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களோட ப்ரைஸ்க்கு நான் கோட் பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.